அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கடந்த 2014 முதல் 2019 நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பி எல்ஏடிஎஸ், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் திட்டம் மூலிமா தருமபுரி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி, பென்னாகரம் சட்டமன்றம், தருமபுரி சட்டமன்றம், பாலக்கோடு சட்டமன்றம், அரூர் சட்டமன்றம், பார்வையற்ற சட்டமன்றம், மேட்டூர் சட்டமன்றம், அந்த 6 சட்டமன்ற தொகுதி செய்யப்பட்ட செலவுகள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மற்ற மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் வேறுபடும். மற்ற மாநிலத்தில் வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கும் 5 சட்டமன்ற தொகுதி தான் உள்ளடங்கும். தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கும் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் மூலிமா 5 கோடி ஒதுக்குவாங்க. அந்த 5 கோடி வந்து இந்த 6 சட்டமன்றத்துக்கும் சரியாக செலவு செய்யணும். அதாவது மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சுருக்காங்க, அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சதவீதம் ஒதுக்கியிருக்காங்கன்னா, குறைஞ்சது 15%. அதாவது அந்த 5 கோடியில் 75 லட்சமாக செலவு செஞ்சுருக்கணும். அடுத்து வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவங்களுக்கு வந்து 7.5% ஒதுக்கியிருக்காங்க. குறைஞ்சது அந்த 5 கோடியில் அதாவது 37,50,000 செலவு செஞ்சுருக்கணும். மிச்சம் இருக்கிற மொத்தம் ஓவரால் பார்த்தீங்கன்னா, அது ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு வந்து 77.5%, அதாவது 3,87,50,000 செலவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு வகையாக பிரிச்சுருக்காங்க. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் 2014-15 நிதியாண்டில் 4,55,92,000 செலவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 44,08,000 வந்து கணக்கில் விடுபடுது. அது எந்த இதில் செலவு செஞ்சாங்கன்னு கணக்கில் இல்லை அந்த 5 கோடியில். அடுத்து 2015-16 நிதியாண்டில் 4,78,000 செலவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 99,22,000 வந்து எந்த செலவுலையும் கணக்குலையும் வரல. அது எது செலவு செஞ்சாங்கிற எந்த ஒரு கணக்கும் அதில் இல்லை. 2016-17 நிதியாண்டில் 4,90,99,900 செலவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 9,100,000 வந்து கணக்கில் விடுபடுது. 2017-18 நிதியாண்டில் 4,97,77,500 செலவு பண்ணியிருக்காங்க. மீதமுள்ள 2,22,500 கணக்கில் விடுபடுது. அடுத்து 2018-19 நிதியாண்டில் 4,72,68,000 செலவு பண்ணியிருக்காங்க. 27,32,000 கணக்கில் விடுபடுது. மொத்தம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, அந்த 5 நிதியாண்டில் 25 கோடியில் 1,81,84,600 வந்து கணக்கில் வந்து விடுபடுது. அது வந்து செலவு செய்யலை. அதில் இன்னொன்று என்னென்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த தொகையை எல்லா பகுதியிலையும் செலவு செஞ்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் வந்து அதோட பிடிஎஃப் வந்து கமெண்டில் பின் பண்ணுறேன், படித்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே அவரோட பணிகள், நலத்திட்ட பணிகள்லாம் செஞ்சுருக்காருங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சரியான அணுகுமுறையான்னு தெரியல. ஒரு அரசியல் தலைவர் மக்களால் தேர்வு செய்யப்படுறவர் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமான வளர்ச்சியிலையும் பங்கெடுக்கணுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் செய்யலைங்கிறது அது எப்படி ஏற்புடையதுன்னு தெரியல. மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்க போடலைங்கிறது அடுத்தது. ஒரு பகுதியில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்வாங்க. அந்த பலதரப்பட்ட மக்களோட வளர்ச்சியும் கொண்டு போகணும். சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோட ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். ஆனால் அதை விட்டு ஒரு சார்புக்கு மட்டும் செய்வேன், ஒரு சார்புக்கு மட்டும் செய்ய மாட்டேங்கிற அந்த போக்கு வந்து எப்படி சரியானதாக இருக்குன்னு தெரியல. நான் இதை ஆர்டிஐயில் வாங்கின தகவல்னா கட்டாயம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் அவர் எந்தெந்த பகுதியில் செஞ்சுருக்காரு, எந்தெந்த பகுதியில் செய்யலை அப்படிங்கிறது. ஒரு வருத்தமாக இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்படுறது இப்படி பிரித்து பார்க்க முடியுமா? எதனால் இப்படி? மக்கள் தேர்வு செய்கிறாங்க, மக்கள் ஓட்டு போடுறாங்க போடல, அதுக்காக வந்து வெற்றி பெற்றவர் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமான தலைவராக இருக்கணும்ல. அது ஒரு சார்பு மட்டும் தலைவராகிறது அது ஏற்றுக்கொள்ளும்படியே இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் இது போன்ற பிழையை திருத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.